ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ராஜி எப்படியாவது கதிரை வெளியே மீட் கொண்டு வந்துடணும்னு சொல்லிட்டு துடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ வீட்லேயே அவங்களால உட்காரவே முடியல. இப்போ மீனா கிட்ட, அக்கா நான் கண்டிப்பாக இப்போ போயே ஆகுவேன், ஸ்டேஷனுக்கு போயிட்டு கதிரை நான் மீட்டு கொண்டு வரேன். அவன் பாவம், அவன் ஜெயிலில் எப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கானோ அதெல்லாம் என்னால் பார்த்துக்கிட்டு பொறுத்துக்கிட்டு இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிறாங்க. உடனே மீனா இருந்துட்டு, இங்கே பாரு ராஜி, நீ அங்கே ஸ்டேஷனுக்கு போனாலும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா நம்ம என்ன சொன்னாலும் இப்போதைக்கு ஆதாரம் தான் கேட்பாங்க. இங்கேருந்து ஏதாவது பண்ண முடியுமான்னு நம்ம யோசிப்போம். அக்கா இங்கேருந்து என்னக்கா பண்ண முடியும்? ஐயோ என்ன பண்ணுறதுனே எனக்கு ஒன்றுமே புரியலையே. அப்பா வேறு ஒரு பக்கம் மூச்சு பிச்சு இல்லாமல் இருக்கார். இங்கே இது கதிர் தப்பே பண்ணாமல் தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலக்கா, மைண்டில் எதுவுமே ஓடவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அப்செட்டாக யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. உடனே இங்கே நம்ம மீனா இருந்துட்டு, ஏன் ராஜி, உன் அப்பாவுக்கு அதாவது எப்படி தலையில் அடிபட்டுச்சு, எந்த இடத்துல அடிபட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. புரியலக்கா. இல்லை, எங்கே போனாங்க, எந்த இடத்துல அடிபட்டுச்சுன்னு கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் தோப்புக்கு தான் போயிருக்காங்க. தோப்புக்கு போன இடத்துல தான் ஏதோ ஒன்று நடந்திருக்கு. அங்கே என்ன நடந்ததுன்னு நமக்கு விலாவரியாக தெரியாது இல்லைக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ராஜி பாயிண்ட்டு என்ன அப்படின்னா, அந்த இடத்துல என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். கதிருமே சரியாக எதுவுமே வாயை திறந்து பேசலைன்ற மாதிரி தான் மாமாவுமே சொன்னார். என்ன நடந்துச்சுன்னே ஒன்றுமே புரியல. நம்ம பேசாமல் உங்கள் தோப்புவை பார்த்துக்கிற தோட்டத்து ஆள்கிட்ட போய் நம்ம கேட்டோம் அப்படின்னா, அங்கே ஏதாவது நடந்திருந்தது அப்படின்னா அவர் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்க டைம்லேயே அந்த தோட்டத்துக்காரே இப்போது நம்ம பாண்டியன் வீட்டுக்கு வராங்க. எதுக்காக அப்படின்னா, நடந்த சம்பவத்தை பற்றி அவங்களுக்குமே தெரியும். ஸோ முத்துவேல் ஐயா எப்படி இருக்காருன்னு கேட்டுட்டு போகிறதுக்காக தான் இங்கே நம்ம ராஜியை பார்த்து கேட்டுட்டு போகலான்னு வந்திருப்பாங்க. ஏன்னா முத்துவேல் ஃபேமிலியில் உள்ள எல்லாருமே ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காங்க. ஸோ அதனால் அவங்க வீடு பூட்டி இருக்கும். அதை பார்த்துட்டு பாண்டியன் வீட்டுக்கு நேராக உள்ளே வந்துடுறாங்க. அவங்கள பார்த்ததுமே ராஜிக்கு அவங்கள யாருன்னு தெரியாது. ஏன்னா தோட்டம்னா அவங்க பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் வச்சுருப்பாங்க. ஆனால் இவங்க தான் நம்ம தோட்டத்தை பார்த்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ராஜிக்குமே தெரியாது. உடனே கோமதி வந்து, நில்லுங்க, யாருங்க நீங்கள் பாட்டுக்கு உள்ளே வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியவரை கேட்குறாங்க. அவங்களுமே, இல்லை, முத்துவேல் ஐயாவோட தோட்டத்தை பார்த்துக்கிற வேலைக்காரன் தான் நான். அவரை பற்றி விசாரிக்கிறதுக்காக தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே நம்ம ராஜி ஓடி வந்து, அண்ணே அண்ணே, நீங்கள் தான் எங்கள் தோட்டத்தை பார்த்துக்கிறீங்களா? அண்ணே உங்களை பார்க்குறதா நான் வரலான்னு இருந்தேன். எப்படியோ நீங்களே வந்துட்டீங்க. ஆமாம், என்ன விஷயமா வந்தீங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு ராஜி ரொம்பவே வேகமாக கேட்குறாங்க. உடனே அந்த தோட்டத்துக்காரவங்க, இல்லைம்மா, தோட்டத்தில் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. நடந்த கலவரத்தில் உன் அப்பா கீழே விழுந்து தலையில் அடிபட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஆம்புலன்ஸில் அந்த தம்பி, அதான் உன் புருஷன் கதிர், அவர் தான் ஆம்புலன்ஸ் வர வச்சு ஏற்றிட்டு போனார். அதான் அவர் எப்படி இருக்காரு, என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு தான் வந்தேன். உங்கள் வீடு பூட்டி இருந்தது, அதான் இங்கே வந்து கேட்டுட்டு போகலான்னு பாண்டியன் ஐயா வீட்டுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தோட்டத்துக்காரவங்க வந்து சொல்கிறாங்க. ஸோ ராஜி இருந்துட்டு, ஐயா அங்கே என்ன நடந்துச்சு, என் அப்பாவுக்கு எப்படி அடிபட்டுச்சு, என் அப்பாவா கால் தடிக்கி விழுந்தாரா, இல்லை என் கதிர் நூக்கி விட்டானா, இல்லை கொலை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணானா? கண்டிப்பாக அப்படி பண்ணியிருக்க மாட்டான். ஆனால் அப்படி தான் சொல்லி என் புருஷனை ஜெயிலில் போட்டாங்க. அங்கே என்ன நடந்ததுன்னே எனக்கு தெரியல. நீங்கள் அங்கே இருந்தீங்கள? இல்லைம்மா, நானும் போகலான்னு போனேன். ஏதோ ஒரு சத்தம் கேட்குற மாதிரி வந்துச்சு. அப்போ தான் போய் பார்த்தா, அதாவது சக்திவேல் ஐயா இருக்கார்ல, அவரோட பையன் குமாரும் கதிரும் 2 பேருமா சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க 2 பேரையும் தடுக்கிறதுக்காக முத்துவேல் ஐயாவும் போய் நின்றுட்டு நடுவில் சண்டை போடாதீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ தான் குமார் நல்லா ஃபோர்ஸாக வேகமாக நூக்கி விட்டதில் அவர் திண்ணையில் போய் இடிச்சு விட்டாருமா. அதுக்கப்புறம் தான் அவர் மயங்கிட்டார். அதுக்கப்புறம் அந்த குமார் தம்பி அங்கேருந்து விறுவிறுன்னு வேகமாக ஓடி போயிட்டாரு. கதிர் தம்பி தான் ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணி முத்துவேல் ஐயாவை ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்துனது. அதான் அவர் எப்படி இருக்காருன்னு விசாரிச்சுட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே இங்கே நம்ம தோட்டக்காரவங்க ராஜிக்கிட்ட, கோமதி, மீனா இவங்க 3 பேர்கிட்டயுமே சொல்லிடுறாங்க. ஸோ நம்ம ராஜி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. ஐயா நீங்கள் சொல்கிறது எல்லாமே உண்மையா? ஆமாம்மா, நான் எதுக்காக போய் சொல்ல போகிறேன், அதாம்மா அங்கே நடந்ததே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது எப்படி இருக்காரு முத்துவேல் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு, இன்னுமே கண் விழிக்கவே இல்லைண்ணே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கண்டிப்பாக முத்துவேல் ஐயாவுக்கு எதுவுமே ஆகாது, நீங்கள் வந்து பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, நான் சாமிக்கிட்ட வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தோட்டக்காரவங்க அங்கேருந்து கிளம்ப பார்க்குறாங்க. உடனே ராஜி இருந்துட்டு, ஐயா அண்ணே ஒரு நிமிஷம்ண்ணே, எனக்காக நீங்கள் ஒரு உதவி செய்ய முடியுமாண்ணே அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாம்மா, உனக்காக
கண்டிப்பாக நான் உதவி செய்கிறேன். முத்துவேல் ஐயா எனக்கு எவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்காரு தெரியுமா? என் குடும்பம் இன்றைக்கி நல்லா இருக்குது அப்படின்னா அதுக்கு முத்துவேல் ஐயா தான் காரணம். கண்டிப்பாக உனக்காக நான் என்ன உதவினாலும் செய்கிறேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்கண்ணே, அங்கே நடந்ததை நீங்கள் நேரில் பார்த்துருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து சாட்சி சொன்னீங்க அப்படின்னா என் புருஷனை வெளியே விட்டுருவாங்க. தயவு செஞ்சு என் கூட ஸ்டேஷனுக்கு வரீங்களாண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தோட்டக்காரவங்கக்கிட்ட ராஜி கேட்குறாங்க. ஸோ தோட்டக்காரவங்களுமே யோசிக்கிறாங்க, இது மூலமாக நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடுமோ அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ராஜி இருந்துட்டு, என்னென்ன யோசிக்கிறீங்க? உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வரும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு இது மூலமாக எந்த பிரச்சனையும் வராது, நான் பார்த்துக்கிறேன்னு. தயவு செஞ்சு இப்போ நீங்கள் எனக்கு இந்த உதவியை மட்டும் செஞ்சீங்க அப்படின்னா லைஃப் லாங் நான் இந்த உதவியை என்றைக்குமே மறக்க மாட்டேன், எப்பவுமே நன்றி கடனாக இருப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் ராஜி வந்து கேட்குறாங்க. ஏம்மா இப்படிலாம் பெரிய பெரிய வார்த்தை சொல்லாதம்மா, கண்டிப்பாக நான் உங்க கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம தோட்டக்காரங்க வந்து சொல்கிறாங்க. ராஜிக்குமே அப்போ தான் ரொம்பவே ரிலாக்ஸாக இருக்குது. இப்போ கோமதி இருந்துட்டு, ராஜி அந்த குமார் எவ்வளோ பெரிய ஃப்ராடு பையனாக இருப்பான் பார்த்தியா? நம்ம வீட்டுக்கு அவன் எவ்வளவோ கெடுதல் செஞ்சுருக்கான், பொண்ணுங்களை கடத்திட்டு போயிருக்கான், அரசி கல்யாணத்தை நிப்பாட்டியிருக்கான், அரசியோட வாழ்க்கையவே குழி தோண்டி புதைச்சிட்டான், இப்படி செய்யக்கூடாத தப்பை எல்லாத்தையுமே செஞ்சுட்டான். ஆனால் இப்போது கதிர் மேலே அபாண்டமாக கொலைப்பள்ளி போட பார்த்துருக்கானே, செஞ்ச தப்பு எல்லாமே அவனோடையது. அவன் தான் அண்ணனை கீழே நோக்கி தள்ளி விட்டுருக்கான். அவன் மேலே எந்த ஒரு தப்பான பழியும் விழுந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அபாண்டமாக கதிர் மேலே பழியை தூக்கி போட்டிருக்கானே, பாவி பாவி, அவன்லாம் நல்லா இருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கோமதி வந்து சொல்கிறாங்க. உடனே ராஜி இருந்துட்டு, அத்தை இது எல்லாமே நம்ம அப்புறம் வந்து பேசிக்கலாம். அந்த குமார் ரொம்ப நல்லவன், அதாவது இதுக்கு முன்னாடி கெட்டவனாக தான் இருந்தான், நடுவில் அவன் மாறிட்டான்னு நான் நினச்சேன். ஆனால் இவன் இப்போ வரைக்குமே மாறலன்றதை நான் இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன். எவ்வளோ பெரிய ஃப்ராட் வேலையை பண்ணியிருக்கான். கண்டிப்பாக அதுக்கான தண்டனையை நான் அவனுக்கு வாங்கி கொடுக்காம விடமாட்டேன். அதுக்கான பதிலடியாக அவனுக்கு சரவெடியாக இறக்காமல் விடமாட்டேன் அத்தை. கண்டிப்பாக நான் கதிரை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துடுவேன், நீங்கள் பயப்படாமல் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அந்த தோட்டக்காரங்களை கூட்டிகிட்டு போகும். உடனே மீனா இருந்துட்டு, ராஜி ஒரு நிமிஷம் ராஜி, உன்னை தனியாக நான் எப்படி அனுப்புறது? அத்தை நீ இங்கே இருங்க அத்தை, நான் ராஜி கூட போயிட்டு வந்துடுறேன். சரிம்மா நீங்கள் பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ராஜி, மீனா, தோட்டக்காரங்க இங்கே 3 பேருமே ஆட்டோ பிடிச்சி இங்கே ஸ்டேஷனுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு நம்ம முத்துவேலுமே கண் விழிச்சிடுறாங்க. ஸோ டாக்டர்ஸ் எல்லாருமே ட்ரீட்மெண்ட் போய்கிட்டு தான் இருக்குது. ஸோ அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்றதையுமே கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இப்போ பழனி உள்ளே வராங்க. டாக்டர் அண்ணனுக்கு எதுவும் இல்லைல்ல, அண்ணே கண் விழிச்சிட்டு அண்ணே எப்போ நான் கண் விழிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ தான்ப்பா ஜஸ்ட் நவ், இனிமேல் இவருக்கு எந்த ஆபத்தும் இல்லை, இவர் ரெடி ஆகிட்டாரு, நல்லா இருக்கார், நீங்கள் இவரை நினச்சி யாருமே ஃபீல் பண்ண வேண்டாம், இவர் குணமாயிட்டார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நம்ம பழனி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அண்ணே உங்களுக்கு இப்படி ஆனதுமே வீட்டில் உள்ள ஒட்டுமொத்த பேருமே ரொம்பவே பதறி போயிட்டோன்னே அப்படி சொல்லிட்டு உடனே முத்துவேல் இருந்துட்டு, பழனி உங்கள் எல்லாரையும் விட்டுட்டு அது எப்படா நான் போவேன், எனக்கு எதுவும் ஆகாதுடா, கடைசி வரைக்கும் உங்கள் எல்லாரு கூடவும் நான் சந்தோஷமாக இருப்பேன்டா, நீங்களும் என்னை நினச்சி வருத்தப்படாதீங்க. ஆமாம் மற்றவங்களாம் எங்கே, ஆத்தா எங்கே, எல்லோரும் வெளியே இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாண்ணே எல்லாருமே வெளியே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம முத்துவேல் இருந்துட்டு, ஆமாம் கதிர் எங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இப்படி பேசிக்கிட்டு இருக்க நேரத்துலேயே நம்ம முத்துவேல் வந்து கண் விழிச்சிருக்கிற விஷயத்த நம்ம டாக்டர்ஸ் எல்லாமே இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க போல் போலீஸ்கிட்ட. ஸோ அவங்களுமே விசாரணைக்காக வந்திருக்காங்க. இப்போ தான் நம்ம பழனி வந்து நடந்த எல்லாத்தையுமே சொல்லலாம், போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுச்சு கதிர் அப்படின்னு சொல்லி சொல்ல வரலான்னு நினைக்கிறாங்க. அதுக்குள்ளவே இங்கே போலீஸ் வந்துடுறாங்க. ஸோ போலீஸ் இருந்துட்டு, எங்க நீங்கள் கொஞ்சம் வெளியே இருங்க, நாங்கள் விசாரணை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பழனிக்கிட்ட சொல்லுவோம். ஸோ பழனியுமே வெளியே போயிடுறாங்க. உடனே ஆத்தா இருந்துட்டு, டே பழனி உன் அண்ணன் எப்படிரா இருக்கான், முத்து நல்லா இருக்கான்ல, அவனுக்கு எதுவும் இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு, அத்தா நீ கவலையே படாத அத்தா, பயப்படுறதுக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிட்டாங்க, இனிமேல் நம்ம எல்லாருமே தைரியமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தான் நம்ம வடிவு மாறி ஆத்தா, அதாவது அப்பத்தாக்கு, இவங்க எல்லாருக்குமே உசுரே வருது, எல்லாருமே ரொம்பவே ரிலாக்ஸ் ஆகுறாங்க. உடனே நம்ம மாறியும் வடிவும் ஹக் பண்ணிக்கிறாங்க. அக்கா நீங்கள் இனிமேல் கவலையே படாதீங்க அக்கா, அதான் மாமாவுக்கு எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாங்கல்ல, இப்போ தான் வடிவு மாதிரி எனக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வடிவு சொல்கிறாங்க. போலீஸ் இங்கே முத்துவேலுக்கிட்ட, சார் உங்களை கொலை பண்ண முயற்சி பண்ணதுனால உங்கள் மருமகனை நாங்கள் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போய் ஜெயிலில் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட இங்கே நம்ம முத்துவேல் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்ன சொல்கிறீங்க சார், எதுக்காக என் மருமகனை நீங்கள் அரெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை சார் உங்கள் தம்பி சக்திவேல் அவர் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாரு, நேரில் பார்த்த சாட்சியாக குமாருமே சாட்சி சொன்னார், ஸோ என்ன பண்ணுறது, அதனால் நாங்கள் எஃப்ஐஆரே போட்டுட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சார் நீங்கள் முழுசாக என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு விசாரணைக்கு அப்புறம் தான் நீங்கள் எஃப்ஐஆரே போடணும், எதுக்காக எஃப்ஐஆர் போட்டு அவனை ஜெயிலுக்குள்ளே வச்சுருக்கீங்க, ஒருவேளை தப்பு பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நிரூபணம் ஆச்சு அப்படின்னா நீங்கள் கொடுத்த தண்டனைக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போகிறீங்க அப்படின்ற மாதிரிலாம் முத்துவேல் பயங்கர ஆக்ரோஷமாக கோவமாக பேசுகிறாங்க. உடனே இங்கே போலீஸ் இருந்துட்டு,
என்ன சார் நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? உங்கள் தம்பி தான் கம்ப்ளைண்ட் ஸ்ட்ராங்காக கொடுத்தாரு, என் அண்ணனை கொலை பண்ண முயற்சி பண்ணுறான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் என்னடானா இப்போ இப்படி பேசுகிறீங்க? என்ன தான் நடந்ததாங்க? உங்களை யார் கொலை பண்ண முயற்சி பண்ணது அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்னை யாருமே கொலை பண்ண முயற்சி பண்ணலை சார். நானாக தான் தடுமாறி கீழே விழுந்தேனே தவிர மற்றபடி யாருமே என்னை பிளான் பண்ணியெல்லாம் கொலை பண்ணணும்னு நினைக்கல அப்படின்னு சொல்லிட்டு. ஓ அப்படியா, முதல்ல நீங்கள் கதிரை வெளியே விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்துவேல் வந்து சொல்கிறாங்க. ஸோ போலீஸுமே சரிங்க சார், நீங்கள் இந்த ஸ்டேட்மெண்ட்டில் கையெழுத்து மட்டும் ஒன்று போட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சைன் வாங்கிக்கிட்டு இங்கே போலீஸுமே அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அதாவது கிளம்பி போகிறாங்க. அதாவது இங்கே போலீஸ் வந்து கிளம்பி போகவும் நம்ம ராஜி அதுக்கப்புறம் அந்த தோட்டக்காரவங்க மீனா இவங்க 3 பேருமே போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போயிடுறாங்க. ஸோ கான்ஸ்டபிள்ஸ் இவங்க தான் வந்து விசாரணைக்கு வந்திருப்பாங்க. மற்றபடி இன்ஸ்பெக்டர் வந்து அங்கே தான் இருக்காங்க. ஸோ சக்திவேலும் குமாருமே அங்கே தான் இருக்காங்க. இங்கே இந்த தோட்டக்காரவங்களை பார்த்ததுமே குமாருக்கு அள்ளு கிளம்பிடுது. ஐயோ, என்ன இந்த தோட்டக்காரன் வந்திருக்கான், இவன் தான் அங்கே நடந்து ஏதாவது பார்த்துருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயப்படுறாங்க இங்கே குமார். உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியலாமல் திருட்டு முழிக்கிறாங்க. சக்திவேல் இருந்துட்டு, டே குமார் இங்கே பாடுறா, புருஷனை எப்படியாவது காப்பாற்றிடலான்னு சொல்லிட்டு இந்த ராஜி இங்கே ஓடி வந்திருக்கா போல. அவள் என்ன தான் பண்ணாலும் இந்த பரதேசி பையனெல்லாம் காப்பாற்றவே முடியாது. ஆனால் நான் கொலை பண்ண முயற்சி பண்ணியிருக்கான்ல, இவனை கடைசி வரைக்கும் இதே சாக்கா வச்சு இவனை ஜெயிலுக்குள்ளே போட்டு இவனை சித்திரவதை பண்ணணும்டா குமார் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் வேறப்பா, நான் வேற ஒரு பதட்டத்தில் இருக்கேன். மனுஷன் என்னென்ன டென்ஷனில் இருக்கான்னு தெரியாமல் நீங்கள் பாட்டுக்கு என்னென்ன பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு குமார் மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. ஸோ ராஜி உடனே தோட்டக்காரங்களை கூட்டிகிட்டு வந்து இன்ஸ்பெக்டர்கிட்ட பேசுகிறாங்க. சார் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் சார். கதிர் எந்த தப்புமே பண்ணல சார் அப்படின்னு சொல்லிட்டு. என்னம்மா நீங்கள் நேற்றுலேருந்து சொன்னதவே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? அவன் தப்பு பண்ணான்றதுக்காக தான் எஃப்ஐஆர் போட்டு நாங்கள் ஜெயிலில் போட்டு வச்சுருக்கோம். ஜெயிலில் போட்டிங்களா? இங்கே பாருங்கள், தப்பே பண்ணாமல் நீங்கள் எதுக்காக இப்போ ஜெயிலெலாம் போட்டிருக்கீங்க? இங்கே பாருங்கள், ஒழுங்காக என் கதிரை வெளியே விடுங்க. இங்கே பாருமா, சும்மா கத்திக்கிட்டு இருக்காத, என்ன விஷயம்னு சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே இங்கே நம்ம ராஜி இருந்துட்டு, இங்கே பாருங்கள், என் புருஷன் தப்பு பண்ணல அப்படின்றதுக்கான ஆதாரம் என்கிட்ட இருக்குது. என்னம்மா சொல்கிறேன்? ஆமாம் சார், இவர் தான் எங்கள் தோட்டத்தோட அதாவது தோட்டத்தை வந்து பார்த்துக்கிறவர், காவல் காக்கிறாரு. இவர் எப்போவுமே அந்த தோட்டத்துக்கிட்டே தான் இருப்பார். அங்கே என்ன நடந்ததுன்றதை இவர் அதாவது நேர்லேயே பார்த்துருக்காரு. இவர் சொல்லுவார் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ குமாருக்கு அப்படியே அள்ளு கிளம்புது. உடனே இங்கே இன்ஸ்பெக்டர் இருந்துட்டு அதாவது அந்த தோட்டக்காரவங்க கிட்ட பேச போகும். உடனே சக்திவேல் இருந்துட்டு, சார் இந்த பொண்ணு சொல்கிறதெல்லாம் நம்பாதீங்க சார். இவங்க ஏதோ ஒரு பிளானோடு வந்துட்டாங்க, இவங்கள ரெடி பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இங்கே ராஜு இருந்துட்டு, சார் உண்மையாகவே நான் எதுவுமே ரெடியெல்லாம் பண்ணல சார், நான் பொய்யும் பேசலை, நான் உண்மையாக தான் பேசுகிறேன். இவர் அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் எங்கள் தோட்டத்தை பாதுகாத்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காரு. இவர் உண்மையாகவே என் அப்பா வச்ச தோட்டக்காரவங்க தான், இவர் சொல்கிறது எல்லாமே உண்மை தான் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இங்கே சக்திவேல் இருந்துட்டு, சார் அவங்க சொல்கிறதெல்லாம் நம்பாதீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், கொஞ்ச நேரம் சும்மா இருங்க. சும்மா 2 பேரும் மாற்றி பேசிக்கிட்டே இருக்கீங்க. எங்களுக்கு எல்லாமே தெரியும். இந்த பொண்ணு ஏதோ ஆதாரம் நேரில் பார்த்த சாட்சின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்திருக்கு. நாங்கள் விசாரித்து எதுவும் உண்மைன்றதை கண்டுபிடிக்கிறோம். தேவையில்லாமல் நீங்கள் எதுவும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேலை 2 திட்டுறாங்க. உடனே இங்கே முத்துவேலுமே நம்ம சக்திவேல் திட்டுறாங்க. சக்திவேலுமே சைலண்ட் ஆகிடுறாங்க. இப்போது இங்கே தோட்டக்காரவங்களை நம்ம போலீஸ் வந்து விசாரிக்கிறாங்க. சொல்லுங்கள், என்ன நடந்ததாங்க, யாரால் இவருக்கு ஆபத்து வந்தது அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே தோட்டக்காரவங்களுமே நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. எல்லாத்துக்கும் காரணம் இங்கே நிற்கிறாரே குமார் தம்பி, இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இங்கே சக்திவேலுக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகுது. இதை நம்ம சக்திவேல் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஒருவேளை குமார் தான் நம்ம முத்துவேலை கீழே நோக்கி விட்டுருந்தாங்கன்ற விஷயம் தெரிஞ்சிருந்தா கூட தோட்டக்காரவங்களுக்கு கிட்ட சைகை பண்ணி ஏதாவது ஒன்று பண்ணி இல்லை அதாவது பொய் சொல்லியிருப்பாங்க. அதுவுமே நம்ம சக்திவேலுக்கு தெரியல இல்லையா? குமாருக்குமே பதட்டத்தில் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு கூட தெரியல, பயந்து நடுங்கிக்கிட்டு மட்டும்தான் இருக்காங்க. ஸோ இங்கே தோட்டக்காரவங்க சொன்னதை கேட்டு எங்கள் சக்திவேலுக்கு பயங்கர அதிர்ச்சி. உடனே எங்கள் குமாரை திரும்பி பார்க்குறாங்க. என்னடா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பா அது வந்துப்பா, டி என்னடா இது, இந்த தோட்டக்காரன் சொல்கிறது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சைகையவே சொல்கிறாங்க. யோச்ச உன்ன மாதிரி ஒரு பையனை பெற்றுட்டு நான் படுற அவஸ்தை இருக்கே, ஒரு வேலையை கூட நீ உருப்படியாக செய்ய மாட்டியா?
நீ தான் கொலை பண்ண முயற்சி பண்ணன்னு சொல்லிட்டு என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தா இதுக்கு வேறு ஏதாவது நான் மாற்று ஏற்பாடு வழி இது செஞ்சுருப்பேன்ல, உன்னை மாட்ட விடாமல் பண்ணியிருப்பேன்ல, அது கூட உனக்கு தெரியலையாடா? உனக்கா சுய புத்தியும் இல்லை, சொல் புத்தியும் இல்லை, எதுவுமே இல்லாமல் தண்டை சோறுக்கு இவ்வளோ பெருசாக வளர்ந்து நிற்கிறியடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சக்திவேல் பயங்கரமாக திட்டிக்கிட்டே இருக்காங்க. அதாவது குசு குசுன்னு திட்டுறாங்க. உடனே குமார் இருந்துட்டு, அப்பா நான் கொலை பண்ணலாம் முயற்சி பண்ணலப்பா, அந்த கதிரும் நானும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோம், நடுவில் பெரியப்பா வந்தார், தெரியாமல் கோவத்தில் அவரை நோக்கி தள்ளிட்டேன், மற்றபடி அவரை நான் கொலை பண்ணணுன்ற முயற்சிலாம் எதுவுமே இல்லவே இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு, டேய் அதை முன்னாடி என்கிட்ட சொல்லியிருக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சக்திவேல் வந்து குமாரை பயங்கரமாக திட்டுறாங்க. உடனே இங்கே இன்ஸ்பெக்டர் இருந்துட்டு தோட்டக்காரவங்க கிட்ட, என்னப்பா நீ சொல்கிறதெல்லாம் உண்மை தானே, பொய்ன்னு தெரிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக இதில் நீயும் சிக்கி தவிக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே இங்கே தோட்டக்காரவங்க இருந்துட்டு, சத்தியமாக இதுதான் உண்மை, இதுதான் அங்கே நடந்தது, அந்த கதிர் தம்பி மேலே எந்த தப்புமே இல்லை அப்படின்றத நல்லா ஆணித்தனமாக சொல்கிறாங்க. உடனே இங்கே இன்ஸ்பெக்டருமே குமார்கிட்ட, டேய் என்னடா நீயே உன் பெரியப்பாவை போட்டு தள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி இப்போது அந்த கதிர் தம்பி மேலே பழிய போடலான்னு நினச்சிருக்கியா, இதை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே சக்தியில் இருந்துட்டு, என்ன சார் நீங்கள் அவன் சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, என்ன அவன் இவன்னு சொல்கிறீங்க, அவரும் ஒரு உங்களோட கொஞ்சம் பெரிய ஆள் தான், வயசுக்காவது மரியாதை கொடுங்க, உங்கள் வீட்டு தோட்டத்தை தானே அவர் பாதுகாத்துக்கிட்டு வராரு, அவருக்கு மரியாதைலாம் கொடுக்க மாட்டிங்களா, அவர் என்ன நடந்ததோ அதை சொல்லியிருக்காரு, உங்கள் பையன் தான் தப்பு பண்ணியிருக்காரு, உங்கள் பையன் மேலே தப்பை வச்சுக்கிட்டு அபாண்டமாக அந்த கதிர் தம்பி மேலே நீங்கள் பழிய போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, சார் இங்கே பாருங்கள் சார், இந்த ராஜி அந்த தோட்டக்காரங்களுக்கு பணம் கொடுத்து செட் பண்ணி தான் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க, இது கூட தெரியாமல் நீங்கள் அவங்க சொன்னதை அப்படியே நம்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், ஏதாவது ஃபோனில் இது ஆதாரம் தான் காட்ட சொல்லுங்கள், என் பையன் தான் இந்த தப்பை செஞ்சான், கொலை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணான்றதை நீங்கள் ஆதாரப்பூர்வமாக நிரூபிங்க சார், அபாண்டமாக என் பிள்ளை மேலே பழிய போட்டால் அதெல்லாம் என்னால் ஏற்றுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சக்திவேல் வந்து சொல்கிறாங்க. உடனே இன்ஸ்பெக்டர் இருந்துட்டு அப்படியே குழம்பி போயிருக்காங்க. ஏன்னா குமார் வந்து நேரில் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் மேலே பழிய போட்டாங்க. அதே சமயம் இங்கே தோட்டத்துக்காரவங்க சொன்னது உண்மை தான், ஆனாலும் அவங்களுமே எந்த ஒரு ஆதாரம் இல்லை, நேரில் நானும் பார்த்தேன், இவர் தான் அதுக்கு காரணன்ற மாதிரி குமாரை சுட்டி காட்டுறாங்க. ஸோ போலீஸுக்கே அப்படி குழம்பி போகுது. ரெண்டு பேருமே ஒரே மாதிரியான விக்னஸ் பாயிண்ட்டை வச்சுருக்காங்க. யார் குற்றவாளியாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்க டைம்லேங்க முத்துவேலை விசாரிச்சுட்டு வந்தேன் அது கான்ஸ்டபிள் போலீஸ் இவங்க எல்லாருமே எங்கள் ஸ்டேஷனுக்கு வந்துடுறாங்க. ஸோ தலையை பிச்சுக்கிற மாதிரி இருக்குது இன்ஸ்பெக்டருக்கே. ஏன்னா சக்திவேல் ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டே இருக்காங்க. அதே சமயம் நம்ம ராஜியுமே என் புருஷன் தப்பு பண்ணல, இந்த குமார் தான் தப்பு பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இப்போது இங்கே அந்த விசாரிக்க போன அதாவது அந்த கான்ஸ்டபிளுமே வந்துடுறாங்க. இன்ஸ்பெக்டர்கிட்ட வந்து, சார் நாங்கள் விசாரிச்சிட்டோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு, ஓ வந்துட்டியாப்பா, நீ வந்ததுனால எனக்கு இப்போ கொஞ்சம் தலைவலி கம்மியாக இருக்குது, ஏன்னா இவங்க சொல்கிறது எல்லாத்தையுமே பார்க்குறப்போ யார் தப்பு செஞ்சாங்கன்றதே தெரியல எனக்கு, நீ தான் கரெக்டான ஒரு முடிவை சொல்லணும், ஏன்னா பாதிக்கப்பட்ட ஆள்கிட்ட விசாரித்தா மட்டும்தானே உண்மையான அதாவது உண்மை எதுன்னு நமக்கு தெரிய வரும். ஆமாம் அந்த முத்துவேல் சார் என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் வந்து கேட்குறாங்க. ஸோ கான்ஸ்டபிளுமே அவர் வந்து நானாக தான் தடுக்கி விழுந்தேன், இதுக்கு யாரும் காரணம் இல்லை அப்படின்ற மாதிரி தான் அவர் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே என் கான்ஸ்டபிள் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்டுட்டு நம்ம இன்ஸ்பெக்டரே அப்படியே ஷாக் ஆகி போய் நிற்கிறாங்க. என்னையா இவன் என்னடானா கதிர் தான் தப்பு பண்ணான், கதிர் தான் கொலை முயற்சி பண்ணான்னு சொல்லிட்டு கதிர் வந்து ஜெயிலில் போட சொல்கிறான். இந்த குமார் தான் தப்பு செஞ்சான்னு சொல்லிட்டு இந்த தோட்டத்துக்காரங்க சொல்கிறாங்க. பாதிக்கப்பட்டவங்ககிட்ட கேட்டால் என்னை யாருமே நூக்கி விடல, நான் தான் தடுக்கி விழுந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னையா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி பாதிக்கப்பட்டவங்க சொல்கிறது தான் நம்ம அதாவது ஆதாரமாக நம்ம எடுத்துக்க முடியும், அதனால் இப்போது இந்த கேஸை ஒன்றும் இல்லாமல் முடிக்கணும், யார் மேலுமே கேஸ் ஃபைல் பண்ண வேண்டாம், கதிரையும் நம்ம வெளியே விட்டுருவோம் அப்படின்ற மாதிரி இங்கே இன்ஸ்பெக்டர் வந்து சொல்லிடுறாங்க. இப்போ தான் ராஜுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே சமயம் குமார் தான் தப்பு பண்ணாங்க அப்படின்றத நம்ம இன்னும் ஆதாரத்தோடு நிரூபிக்கணும், ஆதாரத்தோடு நிரூபித்து இந்த குமாரை இந்த ஜெயிலுக்குள்ளே தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ராஜு வந்து மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. இப்போதைக்கு கதிர் வெளியே வந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது தோட்டக்காரவங்க இருந்துட்டு இன்ஸ்பெக்டர்கிட்ட போயிட்டு, சார் என் 2 கண்ணால் பார்த்தேன், இந்த குமார் தான் முத்துவேல் ஐயாவை கீழே நூக்கி விட்டது, நான் எப்பவுமே அந்த தோட்டத்துக்குள்ளேயே தான் இருப்பேன், இந்த சம்பவத்தை நான் என் கண்ணால் பார்த்தேன், இவன் தப்பு பண்ணியிருக்கான், இதுக்கான தண்டனையை அவன் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தோட்டத்துக்காரவங்க சொல்கிறாங்க. அதே சமயம் அவங்க அப்போது ஏதோ
இந்த அதாவது தோட்டத்துக்காரங்களோட பிள்ளை இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இந்த மாங்காய் செடி, தேங்காய் செடி, கொய்யா செடி இது எல்லாத்தையுமே பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அதனால் வீடியோ ரெக்கார்டாக எடுத்துகிட்டு இருந்திருப்பாங்க அந்த சமயத்தில். ஸோ அங்கே நடந்தது எல்லாமே அதில் ரெக்கார்ட் ஆகிருக்கு. ஸோ அதை எடுத்துமே காட்டுறாங்க என்ன நடந்தது அப்படின்றத. அதை பார்த்துட்டு இங்கே இன்ஸ்பெக்டருமே குமார் மேலே தான் தப்பு இருக்குது, குமார் தான் தெரியாமலும் குமார் தான் தள்ளிவிட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ராஜுமே இதை ஆதாரமாக எடுத்துக்கிட்டு நீங்கள் குமாரை ஜெயிலுக்குள்ளே போடணும், இவன் தான் தப்பு பண்ணியிருக்கான், தப்பு பண்ணதுக்கான தண்டனை அனுபவிக்கணும்ல சார், தயவு செஞ்சு இந்த குமாரை உள்ளே போடுங்க, இல்லைன்னா நடக்கிறதே வேறன்ற மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க. உடனே இன்ஸ்பெக்டருமே இங்கே குமார் மேலே ஒரு கேஸை போட்டு உள்ளே தூக்கி வச்சிடுறாங்க. சக்திவேல் தலை மேலே கையை வச்சுக்கிட்டு உட்காந்துருக்காங்க. பயங்கர கடுப்பில் இருக்காங்க. ராஜிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உடனே கதிரை லாக்கப்லேருந்து வெளியே விடுறாங்க. ஓடி போய் நம்ம கதிரை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. ராஜி, எனக்காக நீ இவ்வளோ ரிஸ்க் எடுக்கணுமா ராஜி? பின்னென்ன கதிர், உன்னை நான் ஜெயிலில் உட்கார வச்சுக்கிட்டு எப்படி நான் நிம்மதியாக வெளியே இருக்க முடியும்? ஒவ்வொரு நிமிஷமும் உன்னை நான் எப்படி வெளியே கொண்டு வரதுன்றதை மட்டும்தான் நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். எப்படியோ நீ தப்பு பண்ணலன்றதை நிரூபிச்சிட்டேன். அதே சமயம் இந்த குமாரை உள்ளே தள்ளிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் ராஜி இப்படி பண்ண? குமாரை எதுக்காக நீ உள்ளே தள்ளின? அவன் தான் பண்ணான்னு சொல்லிட்டு எனக்கு ஏற்கனவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன கதிர், என்ன பேசிக்கிட்டு இருக்க? அப்போ நீ உண்மை எல்லாருக்கிட்டையுமே சொல்ல வேண்டியது தானே? என்ன ராஜி, என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்க நீ? உன் அப்பா ஹாஸ்பிட்டலில் பேச்சு மூச்சு இல்லாமல் கிடக்குறாரு. அதே சமயம் குமார் ஜெயிலுக்குள்ளே இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் உன் அப்பாவுக்கு தெரிய வந்தது அப்படின்னா அவர் இன்னுமே நிம்மதியை இழப்பாருல்ல, அவரோட சந்தோஷத்துக்கு பாதிப்பு வரும்ல, வீட்டில் உள்ள எல்லாருமே கஷ்டப்படுவாங்கள்ல, வீட்டில் கஷ்டப்படுறதெல்லாம் பார்த்துட்டு உன் அப்பாவும் காயப்படுவார். இப்படியும் உன் அப்பாவுக்கு கஷ்டத்தை கொடுக்கணுமா என்ன? அதுக்காக தான் நான் இதை சொல்லவே இல்லை, என் மேலே பழியை போட்டுக்கிட்டேன். நீ என்னடானா இப்படி குமாரை உள்ளே தள்ளிட்டியே, இங்கே பாரு கேஸை வாபஸ் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை கதிர், நீ என்ன சொன்னாலும் கண்டிப்பாக என்னால் கேஸெல்லாம் வாபஸ் வாங்க முடியாது, வா நம்ம அப்பாவை போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. ராஜி, நான் சொல்கிறத கேட்பியா இல்லையா? இங்கே பாரு கதிர், நீ எவ்வளோ பெரிய விஷயம் சொன்னாலும் நான் கேட்பேன். ஏன் இப்போவே செத்து போய்டுனாலுமே செத்து போவேன், அதுக்கெல்லாம் தயாராக தான் இருக்கேன். ஆனால் உன்னை ஜெயிலுக்குள்ளே அனுப்பின அந்த குமாரை நான் வெளியே விடவே மாட்டேன், கேஸை வாபஸ் வாங்கவே மாட்டேன். அவன் ஜெயிலுக்குள்ளே தான் இருக்கணும். இனிமேல் அவன் எப்போவுமே தப்பு செய்யவே கூடாது. தப்பு செஞ்சிட்டாலும் நல்ல மனுஷ குணமாக வந்து ஒத்துக்கணும். அதை மற்றவங்க மேலே பழியாக போட்டு நான் தான் தப்பிச்சுக்கணுன்ற ஒரு நினைப்பு என்றைக்குமே அவனுக்கு வந்துடவே கூடாது. தயவு செஞ்சு இந்த விஷயத்தில் எனக்கு கம்பல் பண்ணாத கதிர், ப்ளீஸ் கதிர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ராஜி வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கதிரோட கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகும். சக்திவேல் வந்து முன்னாடி நிற்கிறாங்க. ஏய் ஓடுகாலி, என்னடி என்ன என் பையனை என் கண்ணு முன்னாலே ஜெயிலில் போட்டுட்டுல, உன்னையும் இதோ இங்கே நிற்கிறானே பரதேசி பையன், இவனையும் உங்கள் குடும்பத்தையும் தரமட்டமாக ஆக்கவாம விட மாட்டேன்டி. உன்னால் நான் அவமானப்பட்டது, நான் பட்ட கஷ்டம், இப்போது பட்டுக்கிட்டு இருக்க கஷ்டம்னு இது எல்லாத்துக்குமா சேர்த்து உனக்கு ஒட்டு மொத்தமாக ஒரு ஆப்பு வைக்காமல் விட மாட்டேன்டி, ஓடிகள் நாயே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சக்தியில் வந்து கண்டபடி திட்டுறாங்க நம்ம கதிரையும் ராஜியும். கதிர் இருந்துட்டு, இதுக்கப்புறம் என் பொண்டாட்டி ஒரு வார்த்தை ஏதாவது தப்பாக தரக்குறைவாக பேசுனீங்க அப்படின்னா பேசுகிறதுக்கு வாயும் இருக்காது, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உயிரோடு இருக்க முடியாது அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க. என்னடா சில்லி வண்டு பையா, நீயெல்லாம் பேச்சு பேசுறியடா? சே, இதுக்கெல்லாம் காரணம் என் அண்ணன் மட்டும் ஒழுங்காக இருந்திருந்தா நான் ஏன் கண்ட பையன்கிட்டலாம் பேச்சு வாங்க வேண்டியது இருக்குது? இங்கே பாரு ராஜி, ஒழுங்காக கேஸை வாபஸ் வாங்கிட்டு போயிடு, இல்லைன்னா நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் பயங்கர கோவமாக முகத்தை நெரிச்சிக்கிட்டு பேசுவோம். உடனே இங்கே ராஜி இருந்துட்டு, இங்கே பாருங்க சித்தப்பா, நான் எத்தனை டைம் உங்ககிட்ட கெஞ்சினேன், தயவு செஞ்சு கதிரை வெளியே விட சொல்லுங்கள், கதிர் எந்த தப்பும் பண்ணலன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட எப்படியெல்லாம் கெஞ்சினேன், அப்போல்லாம் நீங்கள் நான் பேசுனது எல்லாத்தையுமே காது கொடுத்து கேட்டிங்களா? இல்லைல்ல, என்னமோ என் கதிர் தான் என் அப்பாவை கொலை பண்ண முயற்சி பண்ணான், உண்மையவே பிளான் பண்ணி மாஸ்டர் பிளான் போட்டு இப்படி ஒரு சம்பவத்தை செஞ்சான்னு சொல்லிட்டு எப்படியெல்லாம் பேசுனீங்க. ஆனால் தப்பு பண்ணது உங்கள் பையன், உங்கள் ஃப்ராடு பையன். அவன் தப்பு செஞ்சால் தண்டனை அனுபவிச்சு தானே ஆகணும், உப்பு தின்னவன் தண்ணியை குடிச்சு தான் ஆகணும். அந்த மாதிரி என் அப்பாவை நூக்கி விட்ட இந்த குமார் ஜெயிலுக்குள்ளே தான் இருக்கணும். இவனை எக்காரணத்துக்கு கொண்டும் நான் வெளியே கொண்டு வரவே மாட்டேன், யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜி வந்து கதிரோட கையை பிடிச்சிக்கிட்டு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஸோ அப்படியே இங்கே சக்திவேல் பயங்கர கடுப்பில் இருக்காங்க. தலையை பயங்கரமாக அப்படியே சொரின்னு சொரிஞ்சிக்கிட்டு இருக்காங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். இப்போது இங்கே குமார் வந்து கூண்டுக்குள்ளேருந்து, அதாவது செல்லுக்குள்ளேருந்து, அப்பா என்னை எப்படியாவது காப்பாற்றுங்கப்பா ப்ளீஸ்ப்பா, என்னால் இந்த ஜெயிலுக்குள்ளெல்லாம் இருக்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு. டேய் மொட்டா பையலே, தொட்டி மாடு மாதிரி வளர்ந்துருக்குல்ல, கொஞ்சமாவது மூளை இருக்கா அவனுக்கு?
இருக்கிற மூளையை கொஞ்சமாவது யூஸ் பண்ண மாட்டேன். நாயே, உன்னால் இன்னைக்கு நான் எல்லாரும் முன்னாடி அவமானப்பட்டு நிற்கிறேன்டா. ச்சே, செய்கிற வேலையை உருப்படியாக செய்ய மாட்டேன். நூக்கில் ஒரே அடியா என் அண்ணனை கொன்று போட்டிருந்தாவது எப்படியாவது இந்த கதிர் மேலே பழிய போட்டு அவனை கடைசி வரைக்கும் காலம் ஃபுல்லாக ஜெயிலில் இருக்க வச்சிருக்கலாம். ஆனால் அதுக்கும் உனக்கு துப்பு இல்லை. கடைசியில் நல்லா வசமாக மாட்டிக்கிறியடா. ஐயோ கடவுளே, டேய் கொஞ்ச நேரம் போரு, நான் லாயர்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் சொல்கிறாங்க. இப்போ நம்ம கதிரும் ராஜியும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க. ஸோ கதிரும் ராஜியும் வந்து எங்கள் முத்துவேலை பார்க்குறாங்க. முத்துவேலுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கதிர் அப்படின்னு சொல்லிட்டு, மாமா இப்போ எப்படி மாமா இருக்கீங்க, உங்களுக்கு இப்போ எல்லாமே ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு, நான் நல்லா இருக்கேன்ப்பா, உன்னை போலீஸ் ஸ்டேஷனில் அடிச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கவலையோட முத்துவேல் கேட்குறாங்க.